Shiva 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 Shiva. நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ரவி துறையிருக்காரு. அவர் இன்றைய ராசி நட்சத்திரம், இன்றைய என்ன திதி, உங்களுக்கு இன்றைய தமிழ் ஆண்டின் பெயர், நாள், நட்சத்திரம் இதை உங்களுக்கு சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 12/8/2020 விஸ்வாவசு தமிழ் வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி. இன்னைக்கு திதி பாத்தீங்கன்னா தேய்பிரையில சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்போ லக்னம் எதுல போயிட்டு இருக்குன்னா துலாத்துல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரவி சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதுல தேய்பிறை சதுர்த்தின்னு சொல்லியிருக்கிறார். இந்த கட்டத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேய்பிறை சதுர்த்தி திதியா சொல்லுங்க பார்க்கலாம். ஜாத கட்டம் வருது, அது வலது குறையே தேய்பிறைன்னு கண்டுபிடிக்கணும். அது எத்தனாவது தேதின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரி, இப்போ சூரியன் இங்க இருக்கிறாரு, சந்திரன் இங்க இருந்த போது என்னாச்சு? பௌர்ணமி. அப்போ பௌர்ணமி தாண்டி சந்திரன் போயிட்டாரு. இப்போ என்ன பிறை? இது தேய்பிறை. புரிஞ்சு போச்சா? இப்போ சூரியனிலிருந்து சந்திரனுக்கு வட்டு வந்தாருன்னா வலது பிறை. அப்போ சூரியனுக்கு நேராக 130 டிகிரியில் சந்திரன் வரும்போது அது பௌர்ணமி. இப்போ பௌர்ணமி தாண்டிட்டாரு, தேய்பிறை முடிஞ்சு போச்சு. இப்போ சதுர்த்தி திதின்னு சொல்லியிருக்காரு, 4ஆவது தேதி. அது எப்படி? 1, 2, 3, 4. அப்போ 4ஆவது தேதி பௌர்ணமி 1 வச்சுக்க, அதுல 2 இருக்குது. 1, 2, 3, 4. சந்திரன் இங்க 4ஆவது இடத்துல இருக்கிறாரு, 4ஆவது நாள். இப்போ 4ஆவது தேதி. ஓகேவா? தேய்பிறை 4ஆம் தேதி. புரட்டாதி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், புரட்டாதி ஸ்டார்ட் ஆக போகுது. பரவாயில்ல, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருஷத்துல விஸ்வாவசு வருஷம் நினைப்பு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பஸ்ல போகும்போதோ வண்டியில போகும்போதோ உங்களை ஒரு வார்த்தை கேட்பாங்க, இன்னைக்கு நாள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை லக்னம் தெரியணும். அப்போ அவர் கேட்குற நேரத்துக்கு என்ன லக்னம் ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ துலா லக்னம் ஓடுது உங்களுக்கு டக்குன்னு தெரியும். காலை எழுந்திரிச்சுன்னா முதல் வேலை தான் உங்களுக்கு என்ன திதி ஓடுது, திராத திதி அவன் கேள்வி கேட்கறாரு, என்ன லக்னத்துல அவர் கேள்வி கேட்கறாரு தெரிஞ்சுக்கிட்டா சந்திரன் இங்க இருக்காரு தெரிய முடியும். அப்ப இருக்கிற கிரகங்களை வச்சு உங்களுக்கு பதில் சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப லக்னம் துலா லக்னம்னு சொல்லிட்டா ரவி. இப்ப துலா லக்னம் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப துலா லக்னத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். உட்காருங்க மேடம். துலா லக்னத்துக்கு ஒரு இப்ப கேள்வி கேட்கிறார். நண்பர் தம்பி ஒரு கேள்வி கேட்கிறார். நான் ஒரு வேலையா போறேங்க, அந்த காரியம் உடனே சக்சஸ் ஆகுமா, லேட் ஆகுமா, இன்னைக்கே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி போறாரு. அவரு பயணம் சம்பந்த கேள்விதான் கேட்பாரு. ஏன் கேட்கிறாரு? அவரு ஒரு வேலையா போறேன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? லக்னம் துலா லக்னம் அனுப்பிச்சுங்க. லக்னம் துலா லக்னம் அவர் செவ்வாய் எங்க இருக்காரு? 12ல இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? உங்க லக்னாதி என்ன தம்பி? புரிஞ்சு போச்சா? இப்ப அவர் துலா லக்னக்காரரு, அவர் தான் இருப்பார், வேற யாரும் கேட்க மாட்டாங்களா? துலா லக்னம் பயணம் சார்ந்த கேள்வி கேட்கிறாரு. பயணமா 12க்கு போயிடும். நீங்க 12க்கு போயிடணும். 12ல என்ன இருக்காரு? செவ்வாய் இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? நிலம் சார்ந்த சார்புடைய கேள்வி கேட்க போறாரு. அவரு பயணம் போகுது, ஒரு வீடு வாங்கலாமா, கரையா வாங்கலாமா, முடியுமா, வீட்டு குடி போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது செவ்வாய் தெரிஞ்சு போச்சு, லக்னம் தெரிஞ்சு போச்சு. என்ன பதில் சொல்லுவீங்க? இது காரியம் சக்சஸ் ஆகுமா, ஆகாதா? இன்னைக்கு லேட் ஆகுமா, லேட் ஆகாதா, உடனே ஆயிருமா? டக்குன்னு சொல்லணும் அவர்கிட்ட. அப்படி வண்டியில நீங்க போயிட்டே சொல்லணும், பஸ்ல போயிட்டே சொல்லணும் அவருக்கு. நீங்க போங்க சக்சஸ் ஆகும் அப்படி சொல்லலாமா, இல்ல இன்னைக்கு ஆவாசனால ஆகும்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல இந்த செவ்வாய்க்கு யார் நேரா பாக்குறாரு? சனி பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு லேட் ஆகும். எவ்வளவு லேட் ஆகும்? எப்ப அது செட் ஆகும்? சனியுடைய அந்த திசா எவ்வளவு நாள் உங்களுக்கு? 19 நாள். 19 நாள் இல்லையா? 19 வருஷம் இல்லையா? 19 வருஷத்துல நீ சரி பாதி பிரிச்சுக்கணும். அடுத்த வாரம் போக சக்சஸ் ஆகி போயிடும். ஏன் கேட்கிறாரு? அவருக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குது. இன்னைக்கு கேட்க மாட்டார். இல்லைன்னா தம்பி என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு கேட்க மாட்டார்.
அப்ப சந்திரன் செவ்வாயை பார்க்கறாரு, நிலசார்பு கேட்கிறாரு, சந்திரமங்கல யோகத்தோட கேட்கிறாரு, அவர் கையில காசு வச்சிருக்கிறாரு, அது முடிஞ்சதுன்னா செட்டாயிரம் நினைக்கிறாரு. அவர் துணால கிடக்காரு, பயணம் சார்ந்த தொழில் பூமி சம்பந்தம் கேட்கிறாரு. அவர் கேள்வி இன்னைக்கு முடிஞ்சிருமா முடியாதா? அது முடியாது, லேட் ஆகும். அப்ப லேட் ஆகும். எவ்வளவு லேட் ஆகுன்னு கேட்பாரு. அடுத்த வாரம் போகன்னு சொல்லுங்க. அது உங்க வாக்கப்படியுமோ அதுல சேர்ந்துக்கும். 2 நாள் கழிச்சு போங்கன்னு சொல்லலாம், 4 நாள் கழிச்சு போங்கன்னு சொல்லலாம், 1 வாரம் கழிச்சு போலாம். 1 வாரம் கழிச்சு போறதா நல்லது. ஏன்னா சனிவா உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம். அப்ப என்ன உங்களுக்கு அந்த பிரச்சனை லக்கணம் என்னங்கிறது உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா அது என்ன கேள்வி கேட்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப கேள்வி கேட்டுட்டீங்கன்னா இப்ப இந்த செவ்வாயை சனி பார்க்கற காரணத்துல லேட் ஆகுது. ஒருவேளை செவ்வாய் சனி பார்க்கல, சந்திரன் மட்டுமே பாக்குறாரு, இவர் வேற பக்கம் இருக்கிறான்னு வைங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த போன காரியம் உறுதியாகும். இப்ப சில விஷயங்களுக்கு ஓரையெல்லாம் பாக்குறாங்க. சந்திர ஓரையில போன நல்லா இருக்கும், குரு ஓரை. ஓரை எதுக்காக பாக்குறோம் 10 பேர் தெரிய மாட்டேங்குது. அது கௌரிக்கு மட்டும் தான் பார்க்கும். போர் போறதுக்கு பார்க்கலாம். போர் போறதுக்கு ஒருத்தர் வராரு, அவரு ஜலராசி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு தண்ணி வரும் நிச்சயமாக. அவரு பூமி சம்பந்தப்பட்ட 4ஆம் பாவத்திலேயோ 5ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலேயோ அது ராசியோ அவர் ஜலராசியா இருக்கிற பட்சத்துல அவர் போர் போட்டா தண்ணி வரும். அப்ப அந்த செவ்வாய் நீங்க பார்க்கணும். செவ்வாய் சனி பாக்குறாரா அவர் ஜாதகத்துல, அல்லது செவ்வாய் அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். சரி, ஓகே, இது முடிஞ்சு போச்சு. 2வது பாத்தீங்கன்னா இப்போ கட்டணம் கட்டலாமான்னு கேட்கிறாரு. வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா அந்த செவ்வாய் சார்புடைய கேள்விதான். இப்ப செவ்வாய் சார்புடைய கேள்வி என்ன கேட்கிறாரு? கட்டணம் கட்டலாமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? கரையம் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் கட்டணம் கட்டலாமான்னு கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கணும் நீங்க? அதாவது என்னங்க, நீங்க அஸ்திவாரம் கடகால் போட்டு கட்டுறீங்களா இல்ல கட்டின கூட வாங்குறீங்களா? ஏன்? அந்த சனியை செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால, செவ்வாய் சனி பார்வையா இருக்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற கட்டணத்தை இடிச்சுட்டு கட்டலாமே தவிர, கட்டின விட்டு கட்டலாமே தவிர அவர் கடகால் போட்டு அஸ்திவாரம் போட்டு கட்டக்கூடாது. பதில் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், தம்பி என்ன கேள்வி கேட்கணும் அது உடனே பதில் சொல்லணும். சரியா? சரி, இன்னொரு கேள்வி என்ன பண்ணலாம்? இப்ப மருத்துவம் சார்புடைய கேள்வி கேட்கிறார். மருத்துவம் எமர்ஜென்சி பார்த்தே ஆகணும். இதுல நான் டைம் எல்லாம் பார்க்க முடியாது. மருத்துவ சார்புடைய கேள்வி கேட்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும். அப்ப இங்க சந்திர சனி சேர்க்கையா இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த செவ்வாய் பயணம், அது ஹாஸ்பிட்டல் போகணும், தொழிலாள கணக்காக இருந்தா செவ்வாய் உறுதியாகி போச்சு. இப்ப அந்த சந்திர சனி சேர்க்கையா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? மருத்துவமனைக்கு இப்ப போலாமா, இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா, குணமாகுமா? ஏன்னா செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லையா? அப்ப லக்னமும் செவ்வாயில இருக்கு இல்லையாப்பா? அந்த லக்ன புள்ளி செவ்வாய் சித்திரையில் இருக்கிற காரணத்தினால, அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ல இருக்கிற காரணத்தினால மருத்துவம் சார்புடைய ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. மருத்துவம் சார் கண்டிப்பா கேட்கலாம். இது 3 கேள்வி தான், வேற எதுவும் கேட்க மாட்டார் அவர். நம்மளோட கேள்வி 3 கேள்வி தான் கேட்டாகணும். 3க்கும் பதில் சரியாகணும். இப்ப சந்திர சனி சேர்க்கையா இருக்குது. அவர் நுரையீரல் சம்பந்தமான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நுரையீரல் சம்பந்தமாக மருத்துவமனைக்கு போலாமா அப்படின்னு கேட்க. ஒருவேளை அந்த செவ்வாய் சனி ஒண்ணு சேர்க்கை ஒரு டிகிரில இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அது குணமாகாது. இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஆகணும். அவருடைய ஆயுள் அப்படிங்கிறது தனி ஜாதகம், ஆயுள் போகும் தனி ஜாதகம். ஆனாலும் அவர் வைத்தியம் பார்த்தா ஆகணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா? போக 1 வாரம் ஆகும் குணமாகறதுக்கு. இப்போ அவருடைய பர்சனல் ஜாதகத்தை எடுத்து அந்த திசாபத்தி கணக்கு போட்டு என்ன திசாபத்தி நடக்குதுன்னு பார்த்து அது அந்தரத்தை கணக்கு போட்டு இந்த நேரத்துல அது குணமாகும். அது உங்களால சொல்ல முடியும். நோய் முதல் நாடி நீங்க தான். அது நோய் என்னன்னு தெரியும், நோய் எப்போ வரும்னு தெரியும், நோய் எப்போ முடியும் உங்களுக்கு தெரியும்ல. அது எமர்ஜென்சிக்காக வைத்தியம், எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இப்போ யோகியோட பேசுறாங்க, அது வச்சுக்கலாம். கான்செப்ட் அடிப்படை தான். எப்படி போனீங்களா உணவு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இது 3 கேள்வி தொழிலாளர் கருத்து பொறுத்த வரைக்கும் கேட்கிறாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல இதே செவ்வாய் சனி காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல ஒருவேளை திரிகோணத்துல இருந்தா என்ன பலன் கொடுக்கும்? திரிகோணம் அதான் லக்னத்துக்கு 1, 5, 9 சொல்லக்கூடிய மூலத்திரிகோண ராசிகள்ல. சரி, அது மூலத்திரிகோணங்கிறது வேற, உச்சி அது விட்டுருங்க. உங்க லக்னத்துக்கு திரிகோணத்துல இந்த செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்குது. செவ்வாய் சனி புத்தியோ சனி செவ்வாய் புத்தியோ நடக்குது. அவருடைய பலன் என்ன? அது உங்களுக்கு பதிலாக நீங்க ரவி சொல்றாரு ஜீவா. நீங்க அடுத்த மீட்டிங் சொல்லி ஏன்னா போகும்போது மறுபடியும் ஒரு சொல்லுங்க. அப்ப பொதுவான கான்செப்ட் ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோணங்கள்ல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல, செவ்வாய் அப்படிங்கிறது காரகத்தை உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். அது ரத்தம் வச்சுக்கலாம், அதே மாதிரி கட்டணம் எடுத்துக்கலாம், அல்லது கோபம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மங்கள யோகத்தையோ சந்திர யோகத்தையும் உருவாக்கக்கூடிய கிரகமா இருக்கலாம், அல்லது கட்டணமா கட்டி போட்டு இருக்கிற யோகமா இருக்கலாம். காற்று ராசிகள் இருந்தால் மாடிக்கு மேல மாடி கட்டக்கூடிய யோகமா இருக்கலாம்.
இது செவ்வாய். சனியை அந்த வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இல்லையா. சனி பொது ஜனத்தோடக்கூடிய ஒரு சமாச்சாரம், பொது ஜனத்தோடக்கூடிய எழுதி விடும், எழுதி விடும். பொது ஜனத்தோடக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்துல சனியை மையமா வச்சுதான் மகர கும்ப ராசிகளை வச்சுதான் உங்களுக்கு, அதாவது சைனாவும் இந்தியாவும் கணக்கு போடுறாங்க. அப்ப கும்ப ராசியில இந்தியாவும் மகர ராசியில சைனாவும் இருக்குது உங்க ஜாதகம். அப்போ அது பொது ஜன தொடர்புடைய ஒரு கேள்வி. அப்போ மூலத்திரிகோண ராசியில செவ்வாய் சனிக்கா இருந்தா யாரை கொண்டு கேள்வி கேட்பாங்க? அரசியல்வாதி வந்து கேட்பாரு. பொது ஜன தொடர்புடைய தொழில் சேரவங்க வந்து கேட்பாங்க. பப்ளிக் சர்வீஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பப்ளிக் சர்வீஸோட குரு பார்த்தா அது ஃபுட் டெலிவரியா இருக்கலாம். அந்த பப்ளிக் சர்வீஸ் செவ்வாய் சனி பொது ஜனக்கூடிய தொழில் செவ்வாய் சனியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒருவேளை சூரியன் பார்வையா இருந்தா அரசாங்க ஊழியரா இருக்கலாம், அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம். இப்ப ட்ரெண்டிங் உங்களுக்கு வருது, சும்மா ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு எலெக்ஷனுக்காக, அடுத்த வருஷம் என்ன 10 மாசம் இருக்குது. இப்ப என்ன வந்து கேட்பாங்க, நிறைய அரசியல்வாதிகள் வருவாங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ளிகேஷன் போடலாமா கிடைக்குமா? அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். நம்ம பரீட்சையில பாஸ் பண்ற மாதிரி தான். இப்ப ஒரு அரசியல்வாதி வந்து ஓட்ட வந்து கேட்கிறார், இவரே அரசியல்வாதியை வச்சுக்க, இவரே இப்ப இந்த லக்னம் போட்டுக்கிறான், கோச்சார கர்களை போட்டுக்கிறான். இப்ப அரசியல்வாதி தம்பி அரசியல், இவர் ஜீவ அரசியல்வாதி வச்சு என்ன மட்டும் வந்து கேள்வி கேட்கிறார். இப்ப அரசியல்ல எனக்கு ஆர்வம் இருக்குதுங்க, அரசியல போய் நின்னா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படின்னா அந்த செவ்வாய் சனி கேந்திர திரிகோணம் ஏறி இருந்தா அது நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குது. சரி இவர் அரசியல்வாதி, இப்ப இவர் அரசியல்வாதி சார் பிறந்திருக்கிறான் சார், வந்தான் சார், ஆனால் 30 வருஷம் வச்சுக்க, பையன் பிறந்திருக்கிறான், இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, அளவுக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. 30 வயசுக்காரன் வந்து கேட்கறான் அரசியல் ஆர்வம், இவர் அரசியலுக்கு போனவரா போக மாட்டார். இது பாருங்க, இல்ல இது ஒண்ணு இல்ல சார், உங்க ஜாதகத்துல இருக்கு பாரு, கோச்சார கரங்கள் தான் போட்டுக்கிறேன், வேற ஒரு ஜாதகம் கிடையாது. இந்த ஜாதகம் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அல்லது 30 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஜாதகம் போறோம், அல்லது 60வது வயசுல இந்த மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜாதகத்துல செவ்வாய் சனி என்பது 180 டிகிரியில் நேருக்கு நேர் பார்வையா இருக்கிற காரணத்தினால, அந்த துலா லக்னமா இருக்கிற காரணத்தினால இந்த பொது ஜனத்தினுடைய, அதாவது அவர் ஜாதகத்துல பர்சனலா இந்த பொது ஜனத்தினுடைய அந்த கிரகம் அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அவர் லக்னத்துக்கு 12 இருக்கார் ஆச்சா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவரு பொதுமக்களுக்காக தான் காசை விரயம் பண்ணி பொது செலவு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு அவரு செலவு செய்ய தயாரா இருக்காரு அர்த்தம். அப்போ பொது ஜனங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாரு, நண்பர்களுக்காக செலவு பண்ணுவாரு, பொது ஜனங்களுக்காக செலவு பண்ணுவாரு. அது ரைட். இப்போ ஒரு தலைவராவாரா ஆக மாட்டாரா? சாதாரணமா எம்எல்ஏ எம்பியா இருப்பாரா, அல்லது வேற துறையில கூட பெரிய ஆளா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு இருக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி செவ்வாயில இருக்குது, சித்திரையில் இருக்கு, அப்படிதானே ரவி? சித்திரையில் வச்சிருக்காங்க. இப்போ லக்ன புள்ளியே செவ்வாயில இருந்தா, நேரடியா அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ல இருந்தா நீங்க காலில் சக்கரம் கட்ட மாதிரி சுத்திட்டே இருப்பீங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குது உங்களுக்கு. அதுக்கு குருதான் காரணம். சக்தினா இந்த செவ்வாய்க்கு கேந்திரத்துல குரு இருக்கிறார், புரியுதா? இப்ப குரு சந்திர யோகம் இருக்குது, சந்திர மங்கள யோகம் இருக்குது, பொது ஜனத்தோடைய தொழில் செய்யறாங்கிறாரு. அவர் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு. அவர் கான்செப்ட் கரெக்ட். சரி, அவர் ஜெயிக்கிறது அப்புறம் முதல்ல ஒரு சீட் கிடைக்குமா அவர் கட்சியில? சுயேட்சையா ஜெயிக்க முடியாது, கஷ்டம். அவர் 300 ஓட்டு அவங்க சொந்தக்காரங்க ஓட்டு மட்டும் கிடைக்கும். இன்னைக்கு அரசியல் அப்படி இருக்குது, கவுன்சிலர் வேணா ஆகலாம். அப்ப என்ன அர்த்தம்? அரசியல்வாதிக்கும் இந்த கேள்வி உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை மூலத்திரிகோண ராசி இருந்தாலும், செவ்வாய் சனி நேரடியா பார்த்து அந்த குரு பார்வையில சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும் அவங்க காரியம் என்பது பொது ஜன தொடர்புடைய தொழில அவங்க ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது வாய்ப்பு இருக்குது, புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கைய ரொம்ப பேர் சொல்றாங்க ஆபத்து பாகையா இருக்கும், விபத்து தடையை கொடுக்கும், ஆக்சிடென்ட் கொடுக்கும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அது எப்படி? அப்படி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்க அப்புறம் ஆக்சிடென்ட்லயே இருக்கிறாங்களா, ஏதாவது உடம்பு சரியில்லாம போகுதா? பாத்தீங்களா? அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா ரவி? ஜீவா என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நடக்குது, புரியுதா உங்களுக்கு? ஒரு சில பேருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப ஏன்னா அந்த ஒரு சில பேர் யார்? அந்த ஒரு சில பேருங்கிறது அவங்க ஜாதகம்.
இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை பொதுவாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா செவ்வாய் சனி சேர்க்கை மன வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கும். கண்டிப்பா மன வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கும். மன வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கறத அனுசரிச்சு போறவங்க இருக்கிறாங்க. இப்ப நானும் ரவியில கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா கல்யாணம் பண்ணிட்டான், என்னதான் வீட்டுல சண்டை நடந்தா விட்டடிச்சு ஓடி விடவும் முடியும்? விட்டடிச்சு ஓட முடியுமா குடும்பத்தை விட்டு? அவர் ஓடுவாரா? போன வருஷம் கொஞ்சம் வயிறு கம்மியா தான் அதிகமாயிடுச்சு, நிச்சயமா ஓடவே முடியாது. ஐயா ரவி முடியுமா? அப்ப என்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு காலத்துல அதை அனுசரிக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலுமே கூட அதை வந்து அனுசரிச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய பாங்கு கணவனோட வீட்டை இருந்துச்சு, அதை நடத்துறாங்க. இன்னைக்கு முடியாது. செவ்வாய் சனி கரெக்டா வேலை செய்யுது ஜாதகம். அவனா பொட்டியை தூக்கிட்டு புறப்படுறான். யாரு? பையன் பொட்டியை தூக்கிட்டு புறப்பட்டு போறான். புள்ள அங்கேயேதான் இருக்கு. முன்ன புள்ளதான் தூக்கிட்டு போவோம், இப்ப பையன் பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான். உங்களோட குடும்பம் எடுத்துக்கலாம் தயாரா இல்ல. அப்போ ஜாதகம் 60 வருஷத்துக்கு பிற்பாடு இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆகையினால இந்த செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சு, செவ்வாய் சனி சேர்ந்து அல்லது செவ்வாய் சனி 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையே பார்க்கறது வச்சு என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு தனிப்பட்ட முறையை ராசியை சொல்றாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 7ஆம் பாவத்துல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல அந்த செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு யார், அந்த சனி யார் அப்படின்னு பார்த்து முடிவெடுத்துக்கலாம். ரெண்டாவது, செவ்வாய் சனி ஒரு 7ஆம் பாவத்துல சேர்க்கையா இருந்தா தனக்கு ஈக்குவல் வயசு உள்ள பொண்ணோ, தன்னை விட ஒரு வயசு அதிகமா இருக்கிற பொண்ணோ அல்லது மணமகனோ அல்லது கூடுதல் வயசு உள்ள மணமகனோ, ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் மணமகனோ, வேற கேஸ்ட் பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் சனி வேலை செய்யாது. செவ்வாய் சனி கூட பரிகாரம் அதுதான். எப்படி? வேற கேஸ்ட்ல பண்ணலாம். அப்ப உங்க ஜாதி சாரம் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணா இருந்தா 10 வயசு உள்ள ஒரு அதிகம் உள்ள ஒரு மாப்பிள்ளை கட்டிக்கலாம். அல்லது பையனா இருந்தா தன்னை விட ஈக்குவல் வயசு உள்ள பொண்ணோ அல்லது ஒரு வயசு கூடுதலா இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கலாம். அதுக்காக திருமணம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சரி, இந்த லக்னத்துக்கு 7, 8, 9, 10 சந்திரன், 10ஆம் வீட்டுக்கு சந்திரன் செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கு 7ஆம் பாவத்துல. துலா லக்னத்துக்கு 7ல இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்து சந்திரனும் சேர்ந்து இருக்கிறார். அந்த பொண்ணு எங்க இருக்கா? 10ஆம் பாவம் என்ன? இந்த லக்னத்துக்கு தொழில், அது ஆபீஸ். அப்ப அந்த பொண்ணு எங்க இருக்குது? நீங்க வேலை செய்யற ஆபீஸ் தான் இருக்குது. நீங்க வேலை செய்யற ஆபீஸ் தான் இருக்கும். அந்த பொண்ணு உங்களுக்கு சீனியர் ஆபீசரா இருக்கும். ஏன் அங்கேயும் அலையிறீங்க? பொண்ணு இருப்படம் தெரிஞ்சு போச்சா? அப்ப நீங்க என்ன சொல்ற? அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே, ஓ நீ வேலை செய்யற இடத்துல பொண்ணு இருக்கிறியா, பார்த்து கூட்டிட்டு வந்து வேலை பிடிக்கும். ஏங்க கூப்பிட்டா வந்துருமா? ஒரு கேள்வி கேட்பான். கண்டிப்பா வந்துடும். அதுதான் வெயிட்டிங்ல இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா உங்க கிரகம் அப்படி நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி கூட அடிக்கடி சொல்லுவார். லக்னத்துக்கு 7ஆம் பாவதிபதி லக்னத்திலே இருந்தா மனைவி, நீ மனைவியை கண்ணு கருத்துமா பாத்துக்கிற, மனைவி சொல்றது கேப்ப, மனைவிக்கு உண்டானதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவார். அது அவருக்கு அந்த மாதிரி இருக்குது, எனக்கு கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, எங்க ஒருவேளை எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை எடுத்து சொல்லி அனுசரிச்சு போகக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்குது. அவரு கல்யாணம் அவரே பண்ணிக்கிட்டார், அதனால சொல்றாரு. பட் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல நீங்களா பொண்ணை பாக்குறதும் அந்த பொண்ணு எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அந்த பொண்ணு ஜாதகத்துல ஒருவேளை லக்னத்துல சனி இருந்தால், லக்னத்துல செவ்வாய் இருந்தால் மேட்சிங் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதான் உங்களுக்கு பொண்ணு. மேட்சிங் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது வேற சமசப்தம் ராசிக்கிறாங்க. சமசப்தம் ராசியில நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு, ஓரளா சொல்றோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுலயே இந்த ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 5ல ராகு இருக்கா. அது ஒரு திரிகோணம் ராசி அந்த ஜாதகத்துக்கு. இப்ப அந்த ராகு இருக்கா. அந்த ராகுவோட அதே செவ்வாய் சனி சேர்க்கையா இருந்தா என்ன? 5ஆம் பாவம் என்ன? ராகு செவ்வாய்சியோ சனிசியோ நடக்கிறத வச்சுக்கோ. சரி, புத்திர பாக்கியத்தை சொல்றாரு. வேற என்ன? 5ஆம் பாவம் அப்படிங்கிறது டக்குனு ஜோதிகளுக்கு புத்திர பாக்கியம் வரும். ஓகே, சந்தோஷம். மாமனை பத்தி சொல்றாரு. ரைட்டு, இதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சரி, வச்சுக்கலாம்.
சரி, மாமனை பத்தியே பேசலாம். அவர் ஜாதகத்துல சொல்றாங்க. இப்ப 5ல ராகு செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்க பட்சத்துல மாமனை பத்தி ஒரு குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். மாமா எப்படி இருப்பாரு சார்? புதன் இருக்கிற இடம் தான் மாமா. புதன் இருக்கிற இடம் தான் மாமா. 5, 6 போக வேண்டாம். புதன் எங்க இருக்காரு அதான் மாமா. புதன் எங்க இருக்கிறாரோ அதான் வாசப்படின்னு சக்தி குரு சொல்லி இருக்கிறாரு. டெய்லி மீட்டிங்ல சொல்றாரு வாசப்படிக்கு அங்க போகணும், இங்க எது வச்சுக்கலாம். இப்ப ஜாதகத்துல மாமன் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாரு? அவரே கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பாரு. 2, 3 கல்யாணம் கூட பண்ணிருப்பாரு. மாமா அப்படி சொல்லக்கூடாது. மாமனுடைய மன வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருக்குது. சரி, அதாவது ராகு இருக்கிறாரு. மாமனுக்கு பாட்டனை வச்சுக்கலாம், அல்லது ஒரு வரக்கூடிய ஒய்ஃபுக்கு மாமனார் வச்சுக்கலாம். பாட்டனுக்கு எப்படி இருக்கும்? 2 தார தோஷம் இருக்கும். பாட்டனுக்கு 2 தாரமா கேட்டீங்கன்னா மாமனுக்கு ஆட்டோமேட்டிக் 2 தாரம் வந்துடும். அந்த ஜீனங்க தான் வந்தாவனா, வேற வழி கிடையாது. இப்ப ராகு சனி சேர்க்கை, அதாவது மாமனை வச்சுக்கலாம். தம்பி ஜீவா சொல்றாரு புத்திர பாக்கியத்தை பத்தி சொல்றோம். இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும்? கேது 5ஆம் பாவத்துல இருந்தா என்ன குழந்தை பிறக்கும்? அப்படி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருக்க. பொதுவான ஒரு பலன் இது நம்ம சக்தி சொன்னார். 5ல கேது இருந்தா என்ன குழந்தை பிறக்கும்? ஒரு பொதுவான கான்செப்ட். 5ல ராகு இருந்தா 5ல கேது பெண் குழந்தை சொன்னாரு, ராகு பெண் குழந்தை சொன்னாரு. அப்ப 5ஆம் வீட்டுக்கு அதிபதி ஒருவேளை அந்த ஜாதகத்துல சனியா இருக்கிறாரு பாருங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனியா இருக்கிறாரு, அது பெண் குழந்தை. 5ல கேது இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். 5ல ராகு இருந்தா ஆண் வாரிசு மட்டும் பெண் வாரிசு மட்டும். ஏன்னா நட்சத்திரத்தை பொறுத்து ஆண் வாரிசு மட்டும் பெண் வாரிசு மட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஜாதகத்துல புத்திர தோஷம் கிடையாது, புத்திர பாக்கியம் உண்டு. அது ஒரு மாற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2வது 5ஆம் பாவம் வேற என்ன? பாட்டனை சொன்னீங்களா சார்? பாட்டனுக்கு சொத்து இருக்கும்ல, அந்த சொத்துக்கு பேர் என்ன? அப்ப செவ்வாய் அங்க இருக்குதுல்ல, பாட்ட சொத்துக்கு பேர் என்ன? இந்த பூர்வீக சொத்துக்களை ஒரு ஆண்டு அடைப்பாரா? எதனால? சரி, என்ன பண்ணிருப்பாரு? சொத்து இருந்துச்சு சார், என்ன பண்ணிருப்பாரு? அதான் சார். ஏன் சார் வித்தாரு? எதனால வித்தாரு? தேவை இருக்குல்ல. ராகு அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால பாட்டன் அந்த செவ்வாசினி சேர்க்கையா இருக்கிற காரணத்துல இந்த செவ்வாசினி இந்த வகையில கொடுத்துட்டு வந்திருப்பாரு. செவ்வாசினி காம்பினேஷன்ல இப்ப விக்கல, இழப்பு இழந்திருக்கிறாரு. யார்கிட்ட கையெழுத்து போட்டிருக்கிறாரு, இந்த செவ்வாசனிக்கிற சமாச்சாரத்துக்காக கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கையெழுத்து போட்டு கடைசியில வச்சுக்கிட்டாங்க, இவரை காலி ஆக்கிட்டாங்க. இவருக்கு இந்த குழந்தைக்கு பூர்வீகம் என்பது இல்லை, அவங்க அப்பாவுக்கு இருந்தது. இந்த குழந்தைக்கு பூர்வீகம். அப்புறம் இன்னொன்னு 5ஆம் பாவம். 5ல ராகு இருக்கிறாரு. இந்த இடத்துல ராகு எங்க இருக்கிறாரு? உங்களுக்கு ராகு எங்க இருக்காரு? சதயத்தில் இருக்காரு. ஆமா, சதயத்தில் இருக்காரு. ஓகே, ராகுடைய ஸ்திரீ இருக்கிறாரு, 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துல லக்னமா இருக்கு அவருக்கு. ஜாதகத்துல லக்னம் எந்த லக்னமா கூட இருக்கலாம். 5ல ராகு, ராகுடைய நட்சத்திரையே இருந்து ராகு சேர்த்தி கோச்சார் ராகு அங்க வந்து மோதினார்னா என்ன ஆகும்? 5ஆம் இடத்துல இன்னொன்று இருக்குது, புத்தி. 5ல ராகு இருக்காரு இல்லையா? ராகு சதயத்தில் ராகுடைய இடத்துல இருக்காரு. கோச்சாரத்துல ராகு இப்ப வராரு, அந்த இடத்துல இங்க வட்டாரு, அங்க இருக்குதா வச்சுக்கோ. அவர் ஜன காலத்துல 18 வருஷம் முன்னாடி அங்க ராகு இருக்கிறாரு, 36 வயசுல இருக்காரு. ராகு இருப்பார் இல்லையா? அப்ப எப்படி இருப்பாரு? இப்ப அவரு மனநிலை பாதிச்சிருப்பாரு. அல்லது பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டப்பா பேசுவாரு, பிடிப்பாரு, சொல் பேச்சு கேட்க மாட்டாரு, பிடிவாதமா இருப்பாரு, ரொம்ப ரவுடித்தனம் போடுவாரு. ஒரு பையனா இருக்கான்னு 18 வயசு பையனா இருப்பான்னா அவங்க அம்மா பேச்சு கேட்க மாட்டான், சிவரெட்டி குதிப்பான், ஓடுவான், ஒடியாருவான், ஒரு பக்கம் இருக்க மாட்டான் அவன். அவங்க அம்மா சொல்லுவான் வந்து பொழுதுங்க எங்க பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன கட்டாவே அவனுக்கு பிடிக்கல. அம்மாவை பிடிக்காம எப்படி போகும்? இந்த இடத்துல சந்திரன் ராகுடி சாரத்துல இருந்தால் கண்டிப்பாக அம்மாவை பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கையா இருக்க பட்சத்துல அவரை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மாவை அவனுக்கு பிடிக்கல. சரி, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? பையன் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை கூட அம்மா கொண்டு வந்துட்டாங்க, நீங்க எப்ப சொல்லணும்? இது வரைக்கும் டைம் வைக்கிறதுங்க. ராகு எங்க போனோம்? இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காருல்ல,
அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை விட்டு அவிட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வர வரைக்கும் டைம் வச்சுக்கிறோம். அப்ப அங்க உங்களுக்கு கணக்கு தெரியுமில்ல? அப்ப 6 மாசம் ஆயிடுச்சு, 10 மாசம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் 4 வரைக்கும் இப்படிதாங்க இருப்பாரு, பொங்கலுக்கு பிற்பாடு சரியா போயிடும் அப்படி. யாரு ஜாதகம் நம்மகிட்ட கிடையாது, இதான் ஜாதகம். இந்த ஜாதகத்தை வச்சு எவ்வளவு வேணாலும் பேசலாம். என்ன ரவி, நான் பேசுறது கரெக்டா இல்லையா? அப்படின்னா சக்தி ரோடு கேட்டா கரெக்ட் விட்டுவாரு, அவர்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? சரி, இதே ஜாதகம் 8ல இருக்காது, இப்ப வரலாம். அப்ப அதே செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கு. இந்த லக்னத்துக்கு 8ல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். 18 வயசா என்ன இருக்கும், 24 வயசா என்ன இருக்கும், 36 வயசுனா என்ன இருக்கும் அவருக்கு என்ன கேட்க வருவாங்க. 8ஆம் பாவத்துல இப்போ செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்க்கையா இருக்கிறார். செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்க்கையா இருக்கிறார். அப்ப 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் வச்சுக்கலாம் இல்லையா? 8ஆம் இடங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் வச்சுக்கலாம். 8ஆம் இடங்கிறது முதலீடா வச்சுக்கலாம். 8ஆம் இடங்கிறது கெட்ட பெயரா கூட வச்சுக்கலாம். 8ஆம் இடங்கிறது வெளிநாடு பயணமா கூட வச்சுக்கலாம், வெளி மாநில பயணமா கூட வச்சுக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா? இப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கையா இருந்து செவ்வாயோ சனியோ திசையோ புத்தியோ நடத்துற கட்டத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வீடு மனை சம்பந்தமான முதலீடு ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அது கிரயம் டாக்குமெண்ட் கிரயம் ஆகாம நின்று போயிருக்கும். டாக்குமெண்ட் கிளியர் ஆகாது. அல்லது நீங்க வாங்குற பூமி அன்னைக்கு கேட்கிற கோச்சார் ரீதியாக நீங்க பார்க்கும் போது அவருக்கு 8ல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல கோச்சாரத்துல போட்டு பாக்குறீங்க இருந்தா நீங்க இப்ப பூமி வாங்கினீங்கன்னா அந்த பூமியில வில்லங்க இருக்கும் அப்படி சொல்லி டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஈஸியை போட்டு பார்த்தா ஈஸி காட்டாம கூட இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடு வீட்டுல ஒருத்த பட்டா வாங்கியிருப்பான். ஆனா பட்டா என்பது சொத்தின் உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது. பதிவுத்துறை ஆவணம் மட்டுமே சொத்தின் ஆவணம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டிய பட்டா என்பது சொத்தின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஆவணம் கிடையாது. பட்டா ஏற்படும் இருக்கலாம். பதிவுத்துறை என்ன சொல்லுதோ, யாருக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கோ அதான் உரிமையாளர். அப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப பட்டா இருக்குதுன்னு கேஸ் போடலாம், சும்மா மிரட்டுறதுக்கு காசு வாங்குறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல வில்லுங்க இருக்கலாம். செவ்வாய் சனி 8ல இருந்து ஒரு முதலீடு பண்ண போறாருன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஒரு பூமி விஷயத்திலயோ ஒரு டெபாசிட் பண்ண போனார்னா அது நான் ரீஃபண்டபிள் வராது. இப்ப என்ன சொல்லணும், இப்ப வேணாங்க அடுத்த மாசம் பண்ணிக்கலாங்க. இப்ப 8ஆம் பாவத்துல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்க பட்சத்துல அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு. சுக்கரன் கலந்தரக்காரகன் மனைவி, ஒருவேளை வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, அந்த சேர்க்கை அவர்கிட்ட இருக்குது. இப்ப யாரை பாதிக்காது, மனைவியை பாதிக்கும். கட்டி கிரகபிரவேசம் பண்ணா அந்த மனைவிக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். மனைவி உடம்பு செல்லாம் போயிடுவாங்க. ஆண்களா இருந்தா அத்தையா இருந்தா அத்தை அந்த அந்த கடகால் குடி வெட்டீங்க பாருங்க, அதுல போய் விழுந்துடும். அந்த சைனா அதான் வில்லங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு முதல்ல. அப்ப வில்லங்க வருதா உங்களுக்கு? புரியுது அந்த கான்செப்ட? 8ல செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்குது. அது சுக்கரனுடைய வீட்டுல இருக்காரு, சுக்கரன் சேர்ந்து இருக்கிறாரு. அந்த சுக்கரன் பார்வையா இருக்கிற ஜாதகத்துல அவங்க வீடு கட்ட நினைச்சா அனுமதிக்க கூடாது, முதலீடு பண்ண நினைச்சா அனுமதிக்க கூடாது, ஷேர் மார்க்கெட் போலான்னு கேட்டா வேணான்னு சொல்லணும். இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாங்கிறாரு, போட சொல்லிடலாமா? போடலாங்க, அது பாதுகாப்பு தானே. அது கூட பயமுறுத்துறாரு. அவர் போய் 10 பேர்ட்ட சொல்லிடுவாரு, வேணான்ட்டாருங்க. சார் அது வேற சார் சமாச்சாரம், அது உங்களுக்கு பாதுகாப்புக்காக போறது, சேவிங்ஸ் அதை நீங்க போட்டுக்க. அதாவது உங்களுக்கு மறைமுக வருமானம் உள்ள ஒரு சமாச்சாரம். சரி, ஓகே. அடுத்தபடியா பார்த்த முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருவேளை அந்த லக்னம் வந்து அவருக்கு ஜாதகத்துல வந்து மேஷ லக்னமா இருக்கு. மேஷ லக்னமா இருக்கு. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் யாரு? தாயார் தானே. தாயார் தானே சந்திரன். சந்திரன் தானே அங்க. அந்த சந்திரன் 12ல இருக்கான்னு வச்சு, அந்த சந்திரன் லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 12ல இருக்காரு, மீன ராசி வச்சு. மேஷ லக்னம் மீன ராசி, அது ரேவதியில இருக்காருன்னு வச்சு. எப்படி? ரேவதி மேஷ லக்னமா இருக்குது. சந்திரனை மட்டும் சொல்றேன், மேஷ லக்னமா இருக்கு. 4ஆம் வீடு தாயார் வீடு, தாயாரா தான். அந்த தாயார் எங்க இருக்கிறாங்க? ரேவதியில இருக்கிறாங்க. அந்த ஜாதகனுக்கு ரேவதியில இருக்கிறாங்க. யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? யாருடைய நட்சத்திரம் இருக்கிறாங்க? புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப அவருக்கு 9ல சூரியன் எடுத்துக்க, 9ஆம் பாதிக்கு. அப்ப அம்மாவை சொன்னோம். அப்பா யாரு? 9 குரு இல்லையா? அந்த குருவோ அல்லது அந்த இடத்துல சூரியனோ பூராட நட்சத்திரத்திலே இருந்தா என்ன? ஒரு பையனுடைய ஜாதகத்தை சொன்னேன்.
ஆணுடைய ஜாதகத்தை சொல்ல வரல. தாயார் தகவல் குழந்தை பிறந்திருக்குது, அவனுக்கு 8 வயசுல மட்டும் வராங்க ஜாதகம் பாக்குறதுக்காக. அந்த ஜாதகத்துல 4ஆம் வீட்டுக்கு சந்திரன் பன்னெண்டு இருக்காரு, ரேவதி இருக்கிறாரு. அது அந்த லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு தனுசு ராசி. அந்த குருகுணால் அப்பா தான், சூரியனால் அப்பா தான். அங்க பூராடத்திலே இருக்கிறான்னு வச்சுக்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த தாயாருக்கும் இந்த தகப்பனார் 2ஆம் தாரம், அந்த தகப்பனாருக்கும் இந்த தாயார் 2ஆம் தாரம். உங்களுக்கு காட்சி இளையதாரம் 2 பேரும் 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, அவங்க ஃபர்ஸ்ட் டைவர், 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏதோ காரணத்துக்காக பிரிச்சுட்டாங்க. 2 பேருக்குமே 2வது கல்யாணம். புரியுதா? 2 பேருக்குமே 2வது கல்யாணம். டக்குன்னு பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னமா இருந்து அல்லது பொதுவாகவே புதனுடைய சாரத்துல சந்திரன் ஏறுறதுங்கிறது அது தாயாருக்கு கொஞ்சம் சரியா இல்லைன்னா. அப்பாவுடைய ஜாதகம் சுக்கரனுடைய சாரத்துல இருந்தா அப்பாவுக்கோ அல்லது பாட்டனுக்கோ 2 தாரம் அர்த்தம், முடிஞ்சு போச்சு. ஒரே அர்த்தம். அப்ப சரி, அப்ப என்ன அர்த்தம்? மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீடு என்ன இருக்குது? இப்ப சுக்கரனுடைய வீடு அல்லவா? அந்த சுக்கரன் இவனுக்கு எங்க இருக்காரு? 9ஆம் பார்த்திருக்காரு. அந்த ஜீன் இங்க வருமா வராதா? அப்ப இவருக்கு என்ன ஆகும்? இருதார தோஷம். அங்க செவ்வாய் சனி இல்லை. 7ல செவ்வாய் சனி கிடையாது, 7ல சுக்கரன் கிடையாது, 7ல சூரியன் கிடையாது. இது 7, 8 சுத்த ஜாதகம். நீங்க வாங்கணும்னு பார்த்த உடனே இங்க மறைமுகமாக இந்த ஜாதகனுக்கு தாரதோஷம் இருக்கு. கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். 1/2 மணி நேரம் டைம் எடுத்து. அவரு நம்ம எங்க விஜய் வரலையா சார்னா, விஜய் சொல்ற மாதிரி நம்ம வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சொல்ற மாதிரி ரவி கூட போயிட்டு வந்தார். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்றாருன்னா 2 வார்த்தை தான் சொல்ல முடியும், 1 வார்த்தை எது வேணாலும் சொல்லலாம். ரவி போயிட்டு வந்தார் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை பாக்குறதுக்காக, குருவை பாக்குறதுக்காக ஒருத்தர் அண்ணன் போயிட்டு வந்தாரு. ஆனா எனக்கும் என்ன, நானும் வரேன். ஆனா நீ வேற வேலையை பாருன்ட்டார். சோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்பா அம்மாவுக்கோ பாட்டனுக்கோ 20 தோஷம் இருக்கிற பட்சத்துல இந்த பையனுக்கு தாரதோஷம் இருக்கான்னு பார்க்கும். இங்க 5ஆம் பாவத்தை பார்த்தோம். ஒரு ஜாதகத்துல இதுதான் அவர் சொல்லுவார். நம்ம விஜய் என்ன பண்ணுவார்னா, ஒரு நட்சத்திர திட்டத்தில் பிறந்தவங்களா 2 தாரம் பாரு. அப்படி கிடையாது, நீங்க அணைச்சு போட்டு சொல்லணும். சரி, 2வது இது 5ஆம் பாவம் இருக்கு. 5ஆம் பாவத்துக்கு ஒரு ஜாதகத்துல 7 பையன் ஜாதகத்துல எடுத்துக்கோ, அந்த பொண்ணு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ல இருக்கிறார். இப்ப இதே வச்சுங்க சார், 7ஆம் வீடு இல்லையா, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ராகு, 7 செவ்வாய் அங்க ராகுவோட சேர்ந்து 5ல இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 7ஆவது வீட்டுக்கு அதிபதி 5ல இருக்கிறார். இப்ப அவர் கல்யாண காலம் இல்லையா, இது என்ன ஆகும்? சரிங்க, கல்யாணம் ஆயிடுச்சுனா சரி, ஓகே. கல்யாணத்தை சொல்றாரு, காதல் கல்யாணம் நடக்கும், வேற காஸ்ட் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஓகே, சரி, கல்யாணம் நடந்து குழந்தை வருது. அது என்ன ஆகும்? குழந்தை வந்து எந்த குழந்தை? அந்த குழந்தை நோயினுடைய இருக்குமா, இந்த ஜாதகன் குழந்தை? சரி, ஓகே. அப்புறம் வேற ஏதாவது அனுபவம் இருக்குதா? பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஜாதகத்தை? இப்ப இந்த துலா லக்னத்துக்கு 5ல ராகுடைய சாரத்தில் இருக்கிறாரு. அந்த ராகுவோட சேர்ந்து சுக்கரன் இருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தா அப்பனா இருக்கிறான். இந்த குழந்தை என்ன பண்றான்? எங்க அப்பாவா நானா, எங்க அப்பாவா எங்க அம்மாவா, ஜாதகம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அந்த டெலிவரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை பிழைக்க வச்சா பிழைக்க வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த குழந்தை தாயா சேயா என்ற ரீதியில பிறக்கும். ராகு இருக்காரு, அதுதான் என்ன சொல்றது, சிறையன் தான். எப்பவுமே நல்லா கவனிக்கிறோம். 5ஆம் வீட்டுக்கு அது 7ல இருந்தாலும், 7ஆம் வீட்டுக்கு 5 இருந்தாலும், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருமா, பிரச்சனை வருமா, பாதிப்பு வருமா அப்படிங்கிறது நீங்க நுணுக்கமா பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் சொல்லி போனா அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த துலா லக்னத்துக்கு 9 பார்க்கணும். இன்னைக்கு 9 பார்க்கணும். 9ஆம் பார்த்து கேட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த புதனா இருக்கலாம். இப்ப குரு சுக்கிரனா சேர்க்கையா இருக்கான். அதனால தகப்பனாரை பாதிக்கக்கூடிய கிரகங்கள் அங்க இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சரி, அப்படி இப்படி வச்சுக்கலாம். ஒரு குழந்தை ஜாதகத்துல அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னு வச்சுக்க, அந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜாதகத்தை அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ல இருப்பாரு அப்படி வச்சுக்க. பொதுவா சொல்றதை விட
ஒரு அப்பா இல்லாத ஒரு ஜாதகம் வருது அல்லது அம்மா இல்லாத ஒரு ஜாதகம் வருது, கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பாக்குறீங்க, அவன் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீன்ஸ் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யணும்னா அந்த பையனுடைய ஜாதகத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 7லயோ அல்லது 7ஆம் வீட்டுக்கு 5ல இருப்பாங்க, நட்சத்திர சார பரிவர்த்தனை வாங்கியிருப்பாங்க. அது எப்படி இவர் பிறந்த போது இவங்க அப்பாவுக்கு ஆகாம போச்சோ அம்மாவுக்கு ஆகாம போச்சோ, அது மாதிரி இவன் வளர்ந்தால இவர் கல்யாணம் பண்ணோம்னா இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினால இந்த அப்பா அம்மா 2 பேத்துல யாராவது பாதிப்பாங்க. எவ்வளவு புரிஞ்சு போச்சா? நான் சொல்ல தெரியுதா? இது கொஞ்சம் மட்டையில் இருக்க மாட்டேங்க எல்லாமே அது வெளியே சார். ஆமா சார், ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பாக்குறோம்ல, நானும் சக்தி கூட 11 மணிக்கு தான் ஆபீஸ் திறப்போம், 4 மணிக்கு சாத்திடும், இல்லைன்னா படுத்து தூங்கிடுவோம். வேற வழி கிடையாது. தூக்கம் வந்து என்ன பண்ணும்? வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? தூக்கம் வந்து தூங்குறேன், நாலு தான் தூக்கம் வராது. இது இன்னைக்கு நேரத்தில் நடந்ததில்ல சார், என்னைக்கு நாங்கள் ஆபீஸ் போட்டோமோ அன்னைக்கு நடக்குது. இது மாத்தவே முடியல எங்களால். அப்படித்தானே? எங்களுக்கு அது தெரியாது. ஆனாலும் ஒருத்தர் கேட்பாரு, அண்ணா வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணி சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? டிவி பார்த்து. வேலையா இருக்குதா இல்லையா? போய் என்ன சார் போட்டீங்க அங்க போய் டவுனுக்குள்ள இல்லையா? இப்ப ஜீவா காலையில் 7 மணிக்கு திறந்துருவாரு, 10 கொஞ்சம் சாப்பிட்றாணி போட்டு கம்பெனி உட்காந்துருப்போம், போட்ட பார்க்குற வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்க 2 பேர் வந்தாதான் ஆபீஸை திறப்போம். சரி பரவாயில்ல, எங்களுடைய கான்செப்ட் நீங்க வள போன செய்யலாம். சரி ஓகே, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புத்திரஸ்தானம் என்பது என்ன? திரிகோண ஸ்தானம். 5ஆம் போகிறது புத்திரஸ்தானம், 7ஆம் போகிறது மனைவி ஸ்தானம் சொன்னோம், 9ஆம் போகிறது தகப்பனார் ஸ்தானம் சொல்லியிருக்கோம். இப்ப அந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு ஜாதகத்துல, அந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது கல்வி ஸ்தானத்துல தாயார் ஸ்தானத்துக்கு வச்சுக்கோ, படிக்கிற பிள்ளைங்க. இப்போ அடுத்து இப்ப அந்த செவ்வாயும் சனி, செவ்வாய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணக்கூடியவர், செவ்வாய் வேகமா பண்ணக்கூடியவர். இப்ப 4ஆம் பாவத்துக்கு இருக்கிறாரு, 4ஆம் பாவதிபதியே சரியா இருக்கான்னு வச்சு. இந்த இடத்துல சனி வக்கரமா இருக்கலாம். நான் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அதாவது பாபகிரகங்கள் வக்கரமானா பாபபலனை அதிகமா கொடுக்கும். பாபகிரகங்கள் திரிகோணம் இருந்துச்சுன்னா அது சுபத்துவம் அடையாது, பாவத்தின் மீது அடையும் சொல்றாங்க. ஆனா படிச்சாகணும். இன்னைக்கு படிக்காம யாரும் இல்லை, படிக்காம யாரும் ஒருத்தர் கூட கிடையாது, படிக்க வச்சுதான் ஆகணும் அவரை. அப்ப 4ஆம் பாவத்துல செவ்வாய் சனி சேர்க்காதனால கல்வி வராதுன்னு ஒதுக்கிட முடியாது. கல்வி கொஞ்சம் மதமதா இருக்கணும். என்ன படிக்க வைக்கலாம்? அவனை பார்த்து எழுதுற மாதிரி படிக்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா போட்டு அனிமேஷன், டிராயிங், போக்குவரத்து, இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தமான சமாச்சாரம், மெக்கட்ரானிக் சம்பந்தமான சமாச்சாரம், அது அவங்க பார்த்து சொல்லி கொடுப்பாங்க, எழுதலாம். அதாவது ஒரு கான்செப்ட் மாறாம, இந்த கேமரா இருக்குது, இந்த கேமராங்கிற கான்செப்ட் மாறாம நீ இதை ஒண்ணு எழுதலாம். நான் இங்க இருந்து பாக்குறேன், தம்பி அங்க இருந்து பாக்குறேன், நீங்க அங்க இருந்து பாக்குறீங்க. இப்ப இது எழுதுறீங்கன்னா போதும் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவர் பார்த்து எழுதக்கூடிய சமாச்சாரம் சரியா இருக்கும். இந்த செவ்வாய் சனி நாள்ல இருந்தா கணக்கு நல்லா போடுவாரா? அல்ஜிப்ரா ஜாமெட்ரியில சொல்லுவீங்க சார், a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². அது கேட்டா நினைப்பு யாரவி கணக்கு தம்பியெல்லாம் நிறைய படிச்சிருப்பாரு, அதனாலதான் அவர் சிரிக்கிறார். நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் தான் தெரியும், ஃபார்முலாவே தெரியாது. ஆனா இந்த a + b ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாக்குள்ள ஒருத்தர் ஜோதிடத்துல கொண்டு வர பெங்களூர்ல இதுதான் செவ்வாய் + சனி ஹோல் ஸ்கொயர் = வாட்டவர் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டார். ஒரு செவ்வாய் + சனி ஹோல் ஸ்கொயர் போட்டு வக்கரம், செவ்வாய் வக்கரமா இருக்கு, சனி வக்கரமா இருக்கு, பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஆச்சுன்னா ஈக்குவல் டு ஃபார்முலா போட்டு எழுதுறாங்க பெங்களூர்ல. கன்னடத்துல புரியல எனக்கு. அந்த ஃபார்முலா அப்படியே a² + 2ab + b² + 2ab கரெக்டா போட்டார். அது 2 மடங்கு வேலை செய்யுங்கிறார். கரெக்ட் தான். ஹலோ சார், கொஞ்சம் இருங்க, மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி சரி. அப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கல்வி என்பது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அடிப்படை கல்வி பாருங்க, அதுல கல்வியில நிறைய இருக்கு இல்லையா? இப்போ பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேஷன். பிரைமரி பிரச்சனை இல்லை, நல்லா படிச்சுக்கலாம், ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. செகண்டரியும் பிரச்சனை இல்லை, ஹையர் செகண்டரி தான் மாட்டிக்குவான். அங்கதானே முக்கியம், அங்க படிக்க மாட்டார் அவர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிதான் அவனு வேற வழி கிடையாது. இப்ப எனக்கு வரும் தெரியும், ஒரு பையன் கூட பையன் படிச்ச பையன், நம்பர் 1 ஸ்டூடெண்ட் சார், சக்தி நம்பர் 1 ஸ்டூடெண்ட். எப்ப பார்த்தாலும் பேனா கையில வச்சுட்டே இருப்பாங்க. எல்கேஜி இருந்தாவன் எதை பார்த்தாலும் ரேங்க் 100% தான். எங்க போய் 60 தான் வாங்குவான். எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சு பாத்தீங்கன்னா +2 முடிச்சு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாக்குறேன். பார்த்துப்போ என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிற, பேர் மணிவண்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கிற, தறி ஓட்டிட்டு இருக்காங்கிறான்.
இப்போ எனக்கு ஷாக் ஆகி போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா இவன் ஒருவேளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பான், பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறான். ஏப்பா தறி ஓட்டிட்டு இருக்கிற, எங்க அப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாருங்க, அதனால அவர் முடியல, அதனால நான் அந்த தொழிலை பார்த்துக்க சொல்லிட்டாரு அப்படிங்க. அதே கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் மூக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனை கடைசி பெஞ்சில் மூக்கு சரி வருதுங்கிறத உட்கார வச்சிருப்பாங்க. படிக்கவே மாட்டான். அவன் எழுதுறதா எழுத்து, அவன் படிக்கிறதா படிப்பு. அப்படி அந்த பையனை பார்த்தேன். அவனை கேட்டேன், பிரபாகர் என்னப்பா பண்றான் அப்படின்னா, அவன் ஐஆர்எஸ் பாஸ் பண்ணிட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்கிறான் அப்படின்னு. எப்படி பயங்கர தூக்கி ஷாக் எப்படி சார் நம்ம நேரில் பார்க்கறான். அப்ப அந்த கிரகம் எங்க வேலை செய்யுது பாத்தீங்களா உங்களுக்கு? எப்படி வேலை செய்யுது? நல்லா படிக்கிற பையனை பிளஸ் டூட நிப்பாட்டிருச்சு, சரியா படிக்காத பையனை பிளஸ் டூக்கு மேல படிக்க வச்சு அவனை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கலெக்ட் ஆகிருக்கு. எஸ்ஆர் ஜவஹர் பேர் எஸ்ஆர் பிரபாகர். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இந்த கணிச்சதை சொல்றோம். சரி எப்படியாவது பிளஸ் டூ வரைக்கும் தள்ளிட்டு போயிருங்க சார், அதுக்கு நல்லா படிச்சுக்குவான். எங்க பையன் 60 மார்க் வாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவன் பிஏ முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்சுட்டு யூகேல இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் பரவாயில்லதான், அங்க போய் நல்லா படிக்கிறான். கணக்கே வராது, எனக்கு வராது அவனுக்கு வராது, எனக்கு வந்தது அவனுக்கு வரும். எப்படி? ஸோ அதனால இப்ப நம்ம வந்து இந்த கல்வி சாணத்தை பொறுத்த வரைக்கும் பர்சன்ட் கிரகம் என்ன சார்? பாருங்க சார், டைம் அடிச்சேன். நான் பேசினா டைம் போயிட்டே இருக்கு சார். சக்தி கூட பெல் அடிச்சுட்டே இருக்கிறார். சரி ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது அந்த ஒரு ஜாதகத்துல 4 செவ்வாய் உச்சமா இருக்காருன்னு வச்சுக்க சார். இங்க உச்சம் வரும்போது மூலத்திரிகோண ராசி வருது. ஒரு ஜாதகத்துல உச்சம் வரும்போது மூலத்திரிகோண துலா லக்னத்துக்கு 4 செவ்வாய் உச்சமா இருந்தா அந்த மூலத்திரிகோண ராசி அது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு துலா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு வருது இல்லையா? அப்ப 4 செவ்வாய் இருந்தா கல்வி நல்லா படிப்பாரு. செவ்வாய் கேதுவோட சேர்ந்தா வெட்டரி டாக்டர் படிப்பாரு. செவ்வாய் சந்திரனுடைய சாஸ்திரம் இருந்தா வந்து சயின்டிஸ்ட் ஆவாரு, பிஹெச்டி வரைக்கும் பண்ணுவாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மன வாழ்க்கை பாதிக்கும். அப்ப கல்வி நல்லா இருக்கும், இந்த இடத்துல மன வாழ்க்கை பாதிக்கும். செவ்வாய் உச்சமா இருக்காரு, நீலமலன் இருக்கும், இந்த மாற்றம் கிடையாது. வீடு மனை விரத்தி, மாடு பால் பாய்க்கம், மனைவி செய்யப்படியும், வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே வச்சிருக்கிறார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய சமாச்சாரம், கல்வி நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. செவ்வாய் எங்க ஆட்சியா இருக்கிற பட்சத்துல 6ஆம் பாவம் பார்க்கணும், அந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கணும். அது மேஷ ராசியா இருக்குது. மேஷ ராசி என்பது அந்த கணவன் மனைவியுடைய வீடு. அந்த ஜாதகத்துல அது அங்க பாதிக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கே சொல்லிடலாம், மன வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்க, பாதிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அவனே கல்யாணம் விட்டா விட்டுருவான். அப்ப 4 செவ்வாய் ஆட்சியா உச்சமா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கண்டிஷன். இப்ப துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கார். நிச்சயம் வட்டாரா இருக்கா இல்லடா, கவனிக்கலடா. இப்ப துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கடகத்துல நீச்சமா இருக்கார். இது ரொம்ப பேர் ரிஜெக்ட் பண்றீங்க, பொருத்தம் சரியா பாக்குறது இல்ல. ரிஜெக்ட் பண்ண என்ன சார் அர்த்தம்? 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா மனைவி இல்லைன்னு அர்த்தமா? மனைவி குறைக்க மாட்டேன்னு அர்த்தமா? சக்தி ஒரு 4-5 மீட்டிங்க்கு முன்னாடி அந்த மீட்டிங்லேயே பேசினார். ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நீச்சமானால் கடகம் எந்த இலக்கணமா இருந்துச்சு, அந்த வீட்டுல என்ன இருக்கும்? இவர் யாரு? பையன். பொன் வாரிசு மட்டுமே இருக்கும். ஒரு பையன், இவரு பொண்ணு, ஆண் வாரிசு மட்டுமே இருக்கும். ஏங்க செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாவே அது மனைவி போயிடுவான்னு அர்த்தம், ஓடி போயிடுவான்னு அர்த்தமா? ரொம்ப பேர் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து செவ்வாய் நீச்சம் ரவுண்ட் போட்டு கொடுக்குறான் சார். ஜாதகத்தை நல்லா பார்க்கணும், ஆனால் இல்ல வளைக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதியே லக்னாதிபதியே நீச்சமா இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி இருக்கான்? அவர் வரக்கூடிய மாப்பிள்ள அவரு, அதாவது அப்பா அம்மா இருக்கவே அனாதை போல வளர்க்கப்பட்ட சிறுமியாக இருப்பாள், சிறுவனாக இருப்பான். எப்படி இருப்பான்? அனாதை எப்படி இருப்பான்? அப்பா அம்மா இருக்கும் போது அப்பா அம்மா இருக்கிறாங்க, எப்படி சார் அனாதை இருப்பாங்க? அம்மா வீட்டுல இருக்கலாம், அப்பா வீட்டுல இருக்கலாம், பாட்டி வீட்டுல இருக்கலாம், ஹாஸ்டல்ல இருக்கலாம். ஜீவா சொல்ற மாதிரி புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். அதனால நீங்க லக்னாதிபதி நிச்சயமாயி போச்சு, 7ஆம் வீட்டுக்கு நிச்சயமாயி போச்சு, ஆடு இல்ல முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. கேட்டா சொல்லு. டைம் ஆச்சா? சரி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கோரிக்கை சந்திப்போம். வைக்கணும் வேகமா தட்ட வாங்க வைக்கணும்.